அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜிகேசி டெக் சேனல்ல மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல கிராஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து இன்சர்ட்ல லிங்க்ஸ் உள்ள இருக்கு. ஸோ இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் இதோட ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ வாங்க கான்செப்ட்டுக்கு போயிடலாம். கான்செப்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் ஆல் ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தென் ஏதோ கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க, டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ கிராஸ் ரெஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் கிராஸ் ரெஃபரன்ஸோட டெஃபினிஷன் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ கிராஸ் ரெஃபரன்ஸ் அலோவ்ஸ் டாக்குமெண்ட் ஆத்தர்ஸ் டு லிங்க் important section or object like a table, image or chart from the another location in the document. In the Microsoft, the cross reference also allows to read to jump the specific section or object documented by clicking the cross reference. ஸோ கிராஸ் ரெஃபரன்ஸ்ல என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி புக் மார்க் போட்டிருந்தோம். புக் மார்க் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க புக் மார்க் பாருங்க. அதில் வந்து என்னென்னா புக் மார்க்ன்றது ஒரு கோ டு ஆப்ஷன்ற மாதிரி பார்த்தோன்னா சேம் திங் கிராஸ் ரெஃபரன்ஸும் கோ டு மாதிரி தான். ஸோ அதில் என்ன பண்ணணும்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு பேராகிராஃப் இருக்கேன். இப்போ கிராஸ் ரெஃபரன்ஸுக்கு எனக்கு ஈக்குவலாக வேறு என்ன இருக்குது, புக் மார்க். அப்போ இந்த டைமில் வந்து நான் புக் மார்க்கை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் புக் மார்க்கும் கிளிக் பண்ணிவிட்டு கிராஸ் ரெஃபரன்ஸ் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா புக் மார்க்கும் நீங்கள் ஈஸியாக வியூ பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ நெக்ஸ்ட் இதோட யூஸ் ஏன் வந்து இந்த கிராஸ் ரெஃபரன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, கிராஸ் ரெஃபரன்ஸ் இம்பார்ட்டன்ட் அக்கார்டிங் டு ஈகோ கிராஸ் ரெஃபரன்ஸ் அவாய்ட்ஸ் அன்னெசரி ரிப்பீட்டேஷன். உங்களுக்கான அன்னெசரியான ரிப்பீட்டேஷன்ஸ் அது வந்து ரிமூவ் பண்ணும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் டெமான்ஸ்ட்ரேட் தி கோஷன் ஆஃப் தி work as whole. The cross reference can signify that the same concept of valid from the two different endpoints view. அப்படின்னா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து புக் மார்க்ன்றது நீங்கள் ஒரு இடத்துல மட்டும்தான் பண்ணுவீங்க. கிராஸ் ரெஃபரன்ஸ்ன்றது எல்லா இடத்துலையும் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற புக் மார்க்காக இருக்கட்டும், இன்சர்ட் ஃபுட் நோட்டாக இருக்கட்டும், செக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஹெட்டிங்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். இது வந்து லைக் ஹைப்பர் லிங்க்கும் இதில் வந்து கனெக்ட் ஆகும். ஹைப்பர் லிங்க் மாதிரி நம்ம டாக்குமெண்ட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எங்கே இருக்குது இந்த கிராஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னா, இன்சர்ட்டில் லிங்க்ஸில் கிராஸ் ரெஃபரன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா. இப்போ நான் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், நார்மலாக கிளிக் பண்ணிக்கிறேன். கீபோர்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ட் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இன்சர்ட்டில் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இன்சர்ட் ஆல்ட் என்னன்னா இன்சர்ட்டு கிராஸ் ரெஃபரன்ஸ் ஆர்எஃப் டைப் பண்ணிட்டீங்கனாலே கிராஸ் ரெஃபரன்ஸ்ன்றது ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அகைன் நான் இப்போது கிராஸ் ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ரெஃபரன்ஸ் டேப் எல்லாருக்கும் வியூ ஆகும்னு நினைக்கிறேன். இந்த டேப்பில் ரெஃபரன்ஸோட டைப் நீங்கள் எந்த ரெஃபரன்ஸ் வந்து டைப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஹெட்டிங் இது வரைக்கும் நம்ம இதில் கொடுக்கல. புக் மார்க் நம்ம வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் என்னென்னலாம் நீங்கள் எனபிள் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் உங்களால் கிராஸ் ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும். இப்போ நான் ஃபுட் நோட் கொடுக்குறேன். ஆக்சுவலி 2 ஃபுட் நோட் கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்தது எண்ட் நோட்டு 3 எண்ட் நோட் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலை, அதனால் அந்த லிஸ்ட் ஓப்பன் ஆகாது. டேபிள் சப்போஸ் நீங்கள் ஏதாவது டேபிளோ இல்லை ஃபிகர் அவுட்டோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபிகர் அவுட்னும் போது உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா. டேபிள் இந்த சென்ஸ் நீங்கள் ஏதாவது டேபிள் போட்டிருந்தா இப்போது சரி சார், இப்போ என்ன யூசஸ் நம்ம பார்த்துடலாம். சரி, இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வர்றது எல்லாமே நம்மளால் கிராஸ் ரெஃபரன்ஸில் எனபிள் பண்ணிக்க முடியும். சரி சார், நான் இப்போ வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்துட்டேன். இப்போ இந்த கிராஸ் ரெஃபரன்ஸ் நான் எப்பப்பெல்லாம் வந்து வியூ பண்ணுறனோ அந்த டைம் வந்து எனக்கு புக் மார்க்கோட நோட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெஃபரன்ஸே வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கிராஸ் ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் இதில் என்ன ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் புக் மார்க்கை ரெஃபர் பண்ணுறேன். புக் மார்க்கில் நீங்கள் எதை பற்றி பார்க்கணும், புக் மார்க்கில் வந்து பார்த்து புக் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே இன்சர்ட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ நான் இங்கே வந்து இன்சர்ட்னு கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கே எரர் அப்படின்னு வந்திருக்கு. ஏன் எரர்னா, நம்ம புக் மார்க்கில் ஒரு வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல புக் மார்க் கொடுப்போம். பட் இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி செலக்ட் பண்ணாமல் நான் அண்டோ கொடுத்துக்கிறேன். அகைன் செலக்ட் பண்ணாமல் இப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு, இப்போ இந்த ஸ்பேஸ் நான் எந்த வேர்டும் செலக்ட் பண்ணலை, ஜஸ்ட் கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் அகைன் என்ன பண்ணுறேன், கிராஸ் ரெஃபரன்ஸில் போயிட்டு புக் மார்க் அப்படின்றத செலக்ட் பண்ணி புக் மார்க்கு உள்ள புக் மார்க் சப் ஆப்ஷன் இல்லைன்னா நான் வேறு ஏதாவது டாக்குமெண்ட் நான் புக் மார்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் க்ளோஸ் கொடுத்துட்டேன். இப்போ இங்கே என்ன வருது அப்படின்னா எரர் அப்படின்னு வருது. ஏன் எரர் வருதுன்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து கண்டென்ட்டை கொடுத்ததுக்கு அகைன் நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது இந்த மாதிரி எரர்ஸ் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நான் டவுனில் போய்ட்றேன்.
டேபிள் கலெக்ஷனை பற்றி பார்க்கணும். இப்போ போயிட்டு நான் கிராஸ் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து நான் இது வரைக்கும் நான் எதுவும் யூஸ் பண்ணலை. இப்போ எக்ஸாம்பிள் நான் டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி இன்சர்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இங்கே டாக்குமெண்ட் வருது. ஏன்னா அந்த இடத்துல நான் ஆல்ரெடி வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால் உங்களுக்கு அந்த எரர்ன்றது டிஸ்பிளே ஆச்சு. இப்போ இங்கே வந்து நான் இது ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக இந்த பேராகிராஃபை இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ நான் க்ளோஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் டேபிள் கலெக்ஷன்ஸில் இப்போலாம் பார்க்குறேன்னா அப்போ நான் எனக்கு இந்த டாக்குமெண்ட்டை வியூ பண்ணணும். இங்கே ஜஸ்ட் நீங்கள் மவுஸ் வச்சிங்கனாலே இங்கே பாருங்கள் உங்களுக்கு அந்த ஹிண்ட் காட்டுது பாருங்கள், கண்ட்ரோல் கிளிக். இப்போ நான் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி இப்போ நான் டேபிள் கலெக்ஷன் பார்த்துட்டேன். அப்போ டாக்குமெண்ட்ஸ்னால் என்னன்றது நான் பார்க்கணும். நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ அந்த டாக்குமெண்ட் எங்கே இருக்கோ அங்கே போய்ட்டு உங்களுக்கு லிங்க் ஆகிட்டு அந்த டாக்குமெண்ட்டை பற்றி உங்களுக்கு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் ரெஃபரன்சஸ் இதுதான். நான் ஒரு பேராகிராஃப் வந்து அனலைஸ் பண்ணுறேன். இதை அனலைஸ் பண்ணும்போது எனக்கு இது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டோ இதுக்கு டாபிக்ஸோ எனக்கு உடனே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கிராஸ் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அதை வியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டுருவோம். இப்போ இங்கே டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் பாரோவர் டாக்குமெண்ட்ஸை பற்றி இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி எனக்கு இந்த டைமில் வந்து எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா எனக்கு இந்த நெகட்டிவ் ரிவ்யூ பற்றி எனக்கு தேவை. நான் எப்பப்பெல்லாம் பாரோ டாக்குமெண்ட்டை பார்த்துருக்கணும், எனக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை கவனிக்கணும் அப்படின்னா இப்போ நான் இன்சர்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் இங்கே கொடுத்தது நெகட்டிவ்னு வந்துருச்சா? இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நான் பாரோவர்லாம் படிக்கும்போது எனக்கு என்ன அப்படின்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே கிளிக் பண்ணும்போது ஓகே அதோட ஓகே ஹைலைட் நெகட்டிவ் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்ற அதோட ரிலேட்டடான டாபிக்ஸை உங்களால் பார்த்துக்க முடியும். சரி, அப்போ ஃபுட் நோட் என் நோட்லாம் சொன்னீங்களே, அப்போ அந்த ஃபுட் நோட் என் நோட்னா என்ன அப்படின்றது இப்போ எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஃபுட் நோட் என் நோட்டை பற்றி நம்ம போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் இங்கே ஜஸ்ட் இந்த வேர்டில் நான் கர்சரை வைக்கும்போது எனக்கு அந்த வருதா கிராஸ் ரெஃபரன்ஸ்னால் என்ன. இங்கே பாருங்கள், கிராஸ் ரெஃபரன்ஸ்னால் என்ன அப்படின்றது, ஒய் கிராஸ் ரெஃபரன்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வேறு ஒரு இடத்துக்கு போய்ட்றேன். ஸோ இம்போர்ட்ன்ற இடத்துக்கு இங்கே வந்துடுறேன். இம்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிராஸ் ரெஃபரன்ஸ் போயிட்டு புக் மார்க்குக்கு பதிலாக, ஏன்னா இங்கே எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா. இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் எண்ட் நோட் கொடுக்குறேன். எண்ட் நோட்டில் 1 2 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிராஸ் ரெஃபரன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு வந்து தேர்டில் ஜிஎஸ்டி சார்ஜஸ் அப்படின்னு இம்போர்ட்டில் வந்து ஜிஎஸ்டி சார்ஜஸை பற்றி நான் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ நான் இன்சர்ட் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த 3ன்ற சிம்பிள் வந்துடும். இந்த 3ன்ற சிம்பிள் வந்துருச்சுன்னா இப்போ நீங்கள் எப்பப்பெல்லாம் இம்போர்ட் பார்க்குறீங்களோ அந்த 3ன்ற சிம்பிள் அனுப்பி கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் கொடுத்ததும் அந்த நோட்ஸுக்கு நம்ம அந்த நோட்டை எங்கே கொடுத்தோமோ இங்கே பாருங்கள் அந்த ஜிஎஸ்டி சார்ஜஸ் எங்கே கொடுத்தோமோ அந்த இடத்துக்கு உங்களுக்கு கொண்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ புக் மார்க்குக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, புக் மார்க்குன்றது நீங்கள் நேம்ஸ் கொடுத்துட்டீங்க அந்த நேம்ஸுக்கு போயிடும். ஆனால் கிராஸ் ரெஃபரன்ஸ்ன்றது நாட் ஒன்லி ஃபார் புக் மார்க், என் நோட், ஃபுட் நோட், ஈக்குவேஷன், ஃபிகர் அவுட், டேபிள், புக் மார்க். ஆக்சுவலி இது எல்லாமே வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் கேட்பாங்க. இதெல்லாம் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஆல் தி அபோவ்னு இருக்கும். நீங்கள் ஆல் தி அபோவ்லாம் கொடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன்லாம் கிராஸ் ரெஃபரன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஸோ கிராஸ் ரெஃபரன்ஸ்ன்றது நீங்கள் எதெல்லாம் வந்து கிராஸாக ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம்னா புக் மார்க், ஃபுட் நோட், என் நோட், ஈக்குவேஷன், ஃபிகர் அவுட். இந்த ஃபிகர் அவுட் பற்றியும் இந்த டேபிள் பற்றி நம்ம ஆல்ரெடி டேபிள் என்ற ஒரு கான்செப்டில் போட்டிருக்கோம். அதை போய் வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டேபிள் 1, டேபிள் 2, டேபிள் 3 கொடுத்தீங்கன்னா டேபிள் 2 நீங்கள் பார்க்கும்போது டேபிள் 1 பார்க்கணுமா நீங்கள் கிராஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கிராஸ் ரெஃபரன்ஸ்ன்றது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. இது பேசிக்கலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா இந்த கிராஸ் ரெஃபரன்ஸ். ஸோ இது நிறைய இடத்துல நீங்கள் லிங்க் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஆர்டிகல் ரெடி பண்ணும்போது நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஆர்டிகல் கம்ப்யூட்டரை பற்றி ரெடி பண்ணுறீங்க. அப்போ கம்ப்யூட்டர்னா என்ன, அப்போ கம்ப்யூட்டர் ரிலேட்டடான டாபிக்ஸ் என்னென்னன்றதில் நீங்கள் கிராஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.